ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ரக்கிலேயே இப்போ வந்து கொள்ளு கடிக்கிற மிஷின் இல்லாமல் ட்ரக்கிலேயே எப்படி ட்ரக்கு ட்ரையர் வச்சு எப்படி சுற்றி விட்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொள்ளு தனியாக சக்கை தனியாக பிரிஞ்சு கிடக்கும், அதையும் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வேறு வண்டி எடுத்துகிட்டு வராங்க, வண்டி வரும். வண்டி வருது. சொந்த வண்டினா பிரச்சனை இல்லை, சொந்த வண்டி இருக்கா நம்ம பாட்டுக்கு நினச்சா எடுத்து ஓட்டிக்கிறோம். நம்ம ஓட்டத்தை பார்க்கலாம். போய் சுற்றி விட்டோம்னா நல்லா வந்துடும். இன்னும் கொஞ்சம் அகலமாக போட்டுருக்கணும் மாட்டிருக்கு. நடுவு இது இப்படி தள்ளி இருக்கணும். சொந்த வண்டி தான், கூலிக்கு ஓட்டுற வண்டி தான். நினச்சா எடுத்து ஓட்டுறோம். கூலிக்கு ஓட்டுறீங்க வருவாங்களா? இன்னைக்கு கூப்பிட்டு 2 நாள் ஆகும். என்ன சொல்கிற? நினச்ச நேரம் எடுத்து ஓட்டிக்கிறோம். மாதிரி சுற்றி விட்டுட்டு டயரில் மூதி படுற மாதிரி ஓட்டணும் எல்லாத்தையும். கொஞ்சம் அகலமாக போட்டால் அந்த ஓட்டத்துக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். இன்ஜின் சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, பக்காவாக இருக்குமே. மாட்டு வண்டி மாதிரி ஓட்டிக்கலாம். இன்னொரு தடவை சுற்றணுமா இது ஒன்றே போதுமான்னு தெரியலையே. இன்னொரு தடவை சுற்றணுமா இது போதும். சும்மா ஓட்டினா வெறும் சக்கை தான் இருக்கும். அதான் இன்னும் கொஞ்சம் தள்ளி விட்டுறது நல்லாயிருக்கும். ஓட்டுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்படி தான் நாங்கள் ஓட்டுவோம். சீரியஸெல்லாம் ஓட்ட மாட்டோம், வண்டியிலே ஓட்டிக்கலாம். வந்துக்க மேலே உள்ளே விழுந்துடா டயருக்குள்ளே. உள்ள காட்டிங்காட்டி போய் டயருக்குள்ளே விழுந்துட்டு வச்சுக்க. இல்லை உள்ளக்கா ஓட்டங்காட்டி போய் டயருக்குள்ளே விழுந்துட மாட்டேங்குது. வந்து பண்ணிய அப்புறமா நல்லா கூட்டிக்கலாம். கவுச்ச ஒரு பேட்டி போட்டு ஓட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் போதுமா? போதுமா? நவுந்துக்க. போதுமா? போதும்பா. உதறி எடுத்து போட்டு மறுபடியும் இல்லை இனிமேல் ஓட்ட தேவையில்ல. ஏது என்ன பண்ணணும்?
ஆ தூக்கி போட்டு மாட்டுக்கு போட்டுடலாமா? இந்த மாதிரி ஓட்டியாச்சு. அடியில் சக்கையாக வந்துடும். இல்லை ஊட்டி தள்ளிட்டோம்னா அடியில் இருக்கிறது கூட்டி தள்ளியும் அள்ளி தூற்றிக்கலாம். வேலை முடிஞ்சு. மருந்து அடித்தா என்ன தான் வரும் அது நிற்கும். கொல் பர் தூத்திட்டா சூப்பராக இருக்க மாட்டேது. கொல்லெல்லாம் டயரில் அடிப்படாது. கிலோ எவ்வளோன்னு தெரில. கொல் தெரிஞ்சா சொல்லுங்க நண்பா. இல்லை கிலோ எவ்வளோன்னு தெரியலையே. 45. இப்படி இருக்கிறத இப்போ இந்த மாதிரி இப்போ காற்று விட்டா இந்த மாதிரி வந்துடும். வேலை முடிஞ்சு கூலி கொடுக்க தேவையில்ல. கொஞ்சம் முன்னாடியே பிடிங்கிறது இன்னும் கொஞ்சம் கொள்ளு அதிகமாக இருக்கும். அடிக்கிற வெயில்ல மருந்து அடித்து என்ன பண்ணுறது? எதுக்கத்தாலும் மருந்துன்னு கொள்ளு எந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஃபுல்லாக முழங்கு, கொள்ளு முழங்கு சட்னி ஆட்டி சாப்பிட்டா அருமையாக இருக்கும். டெய்லி ஒரு வயசு சாப்பிட்டாவும் நல்லா இருக்கும். சத்து தான். திரிசர்லேயே ஓட்டாமல் அப்படியே வண்டியிலே இருந்து கொள்ளுக்கோ சுற்றி போட்டுவிட்டு அப்படியே வண்டி மிஷின் அடிக்காமல் அப்படியே வண்டியிலே டிராக்டர்லேயே சுற்றி ஓட்டிடுறது. இது தனியாக இந்த பொட்டு தனியாக இது தனியாக வந்துட மாட்டிருக்கு. வண்டியில் அடிக்கிறாங்க. இல்லை நம்ம கொஞ்சமாக தான் இருக்குது. இது ரெண்டும் இப்படி காற்றுல அடிக்கிறனால தூற்றி விட்டா கொள்ளு தனியாக பொட்டு தனியாக போயிடும். அவ்வளோ வேலை முடிஞ்சு. இது ஒரு டைம் ஓட்டிட்டு ரெண்டு டைம் அந்த மாதிரி ஓட்டணும். ஓட்டினோம்னா இந்த இது எல்லாமே வந்துடும். சக்கி மாட்டுக்கு போட்டுக்கலாம். கொள்ளை நம்ம தூற்றி எடுத்துக்கலாம். இது மிஷினோட தேவையில்லை. நம்ம ஒரு ஆளுக்காக மிஷின் அவ்வளோ தூரம் வரவும் மாட்டாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை. ட்ரக்கு கையில் இருக்கும்போது நம்ம சுற்றி விட்டு வண்டி தான் நடுவு மட்டும் விட்டு சுற்றியும் போட்டு விட்டுனா 4 சுற்றி சுற்றினா போதும். 4 டைம் ஏரியானா வேலை முடிஞ்சு. அப்புறம் தனியாக இந்த மாதிரி சக்கையை தூக்கி தனியாக வெளியே போட்டு இது எடுத்து இன்னொரு டைம் போட்டால் வேலை முடிச்சாலும் அது மிஷினாக இருந்தால் ஒரே இதில் அடிச்சு விட்டு போயிடும். இது வந்து நம்ம 2 டைம் அடிக்கணும். இருந்தாலும் நம்ம சொந்த வண்டி கூலி கொடுக்க தேவையில்லை. அது மணிக்கணக்கா இல்லை இது மூட்டை கணக்கான்னு தெரியல. இது நம்ம அழகாக பிரித்து எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் காற்று அடிக்கிற காற்றுக்கு பிரித்து எடுத்துகிட்டு போயிடலாம். இது நமக்கு ஈஸியாக இருக்கும். அது இருந்தால் 3 பேர் வேணும் அள்ளி கொட்டுறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். இது நம்ம ஒரே ஆள் ஓட்டிக்கலாம், ஒரே ஆள் தூற்றிக்கலாம். வேலை முடிஞ்சு. இப்போயே காற்று பாரு என்ன ஸ்பீடாக அடிக்குதுன்னு. மதியம் 12 மணிக்கு அந்த காற்று விட்டால் அழகாக தூற்றிட்டு போயிட மாட்டேன்.